ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ஒரு சூப்பரான நாளாக, செம்மையான நாளாக வந்திருக்கு. என்ன நாள்னு கேட்குறீங்களா? 2026 மே 1 தான். இன்றைக்கி தமிழ் மாதத்தில் சித்திரையுடைய 18ஆம் நாள் கிழமை. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. நிறைஞ்ச இந்த வெள்ளிக்கிழமை இன்னொரு சிறப்பு என்னன்னா, இன்றைக்கி முழு நிலவு தெரிய போகுது. இன்றைக்கான முழு நிலவு தெரியக்கூடிய நாள் பௌர்ணமி. இந்த பௌர்ணமி சித்திரையில் வரக்கூடிய பௌர்ணமி. இதுதான் மாபெரும் சித்ரா பௌர்ணமி. இன்றைக்கி சித்திரை பௌர்ணமி மட்டும் கிடையாது, புத்த பூர்ணிமா. அதோடு இன்றைக்கி கள்ளழகர் வைகை ஆற்றுல இறங்கக்கூடிய ஒரு சிறப்பான சம்பவமும் மதுரையில் நடக்கும். இப்படி பல சிறப்புகளை கொண்டு தான் இன்றைய நாள் அமைந்திருக்கு. இன்றைய நாளில் கிரகங்களும் சிறப்பான முறையில் அமைகிறது. இந்த சிறப்பான முறையில் கிரகங்கள் அமைகிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் மகரம் ராசியில் பிறந்த நேயர்களுக்கு இதுதான் நடக்கும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ மகர ராசிக்கு குறிப்பிடப்பட அந்த தாள்களை தான் இந்த வீடியோவில் இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை மகர ராசிக்காரங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. கிரகங்களால் அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு செய்ய வேண்டிய 5 முக்கியமான வழிபாட்டு முறைகள் இருக்குது. இதில் உங்கள் மகர ராசிக்காரங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கோ அந்த கஷ்டம் தீர இந்த 5ல் எது உங்களுக்கு கரெக்டான பரிகாரமோ அதை செய்து பயன்பெறுங்க. சரி, பரிகாரத்தை பார்க்கலாம், அதுக்கப்புறம் பலன்களை பார்க்கலாம் வாங்க. மாதந்தோறும் வரக்கூடிய பௌர்ணமி நாட்களை விட இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி நாளுக்கு அதிக சக்தி இருக்குது. இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் எந்தெந்த தெய்வங்களுக்கெல்லாம் விசேஷம், எந்தெந்த தெய்வங்களை எந்த முறையில் வழிபாடு செய்தால் நமக்கு உண்டான பலன் கைமேல் கிடைக்கும் அப்படிங்கிற ஆன்மீக சார்ந்த விஷயத்தை தான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன். அதை இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. முதல் வழிபாடு, இன்னைக்கு சித்ரா பௌர்ணமிங்கிறதுனால சித்திரகுப்தரை வழிபாடு செய்வது சிறப்பு. இந்த பௌர்ணமி நாளில் தான் சித்திரகுப்தருக்கு காஞ்சிபுரத்தில் திருமண வைபவம் நடக்கும். வாழ்க்கையில் கேது தோஷத்தால் பாதிக்கப்பட்டு வாழ்க்கையில் எந்த சுகத்தையும் அனுபவிக்காமல் கஷ்டப்படுவோங்க இன்றைய தினம் கட்டாய சித்திரகுப்தனை வழிபாடு செய்ய வேண்டும். அதுவும் காஞ்சிபுரம் போக முடிஞ்சால் கண்டிப்பாக சென்று சித்திரகுப்தனை நேரில் தரிசனம் செய்தால் வாழ்க்கையில் எந்த திசையில் சென்றால் சீக்கிரம் முன்னேறுவதற்குண்டான வழி கிடைக்கும் என்ற கேள்விக்கு பதில் கிடைக்கும். ஆகவே இன்றைய தினம் வரக்கூடிய இந்த அதிசக்தி வாய்ந்த நாளை யாரும் தவற விட்டுறாதீங்க. சித்திரகுப்தனை மனதார நினைத்து உங்கள் தலையெழுத்தை மாற்ற நீங்கள் இந்த நாள் எளிமையாக அவரை வழிபாடு செய்யுங்க. மனதிற்குள் அவரை நினைத்து செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு மீண்டும் அந்த பாவங்களை செய்யாமல் பார்த்து கொண்டாலே வாழ்க்கையில் நல்லது நடந்துவிடும். 2வது வழிபாடு, சில பேருக்கு குலதெய்வ வழிபாடு செய்வதில் தடை இருக்கோ, குலதெய்வத்தின் சாபம் இருக்கோ, குடும்பத்திற்கு குலதெய்வத்தால் நன்மை என்பது நடக்காது. இது போல் பிரச்சனை இருந்தால் குலதெய்வ கோவில் பக்கத்தில்னா இன்றைக்கி குடும்பத்தோடு சென்று பொங்கல் வைத்து அந்த கோவிலே அமர்ந்து நிலவு வெளிச்சத்தில் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அந்த பொங்கலை சாப்பிட்டிங்கன்னா குலதெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. இந்த வழிபாட்டை செய்தால் குடும்பத்தில் இதுவரை நடக்காத நல்லது கூட இனி வரக்கூடிய நாட்கள் சூப்பராக நடக்கும். அதனால் இன்றைக்கி இந்த மாதிரி வழிபாடு செய்யலாம். அப்புறம் 3வது வழிபாடு, சித்திர பௌர்ணமியான இன்னைக்கு நிலவு வெளிச்சத்தில் அமர்ந்து எந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரித்தாலும் அது உங்களுக்கு உடனடியாக சித்தியாகும். இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் ஒரு மந்திரத்தை ஒரு முறை உச்சரித்தால் அந்த மந்திரத்தை 1000 முறை உச்சரித்த பலனை உங்களால் பெற முடியும். உங்களுக்கு எந்த கடவுள் வசியை வாங்க வேண்டுமோ அந்த கடவுளை நினைத்து மந்திரத்தை இன்றைக்கி உச்சாடனம் செய்யுங்க. அதுதான் இன்றைக்கி நீங்கள் 3வதாக செய்ய வேண்டிய விஷயம். அப்புறம் 4ஆம் வழிபாடு, எந்த நல்ல நாளாக இருந்தாலும் அன்னதானம் செய்வது நமக்கு பெரிய அளவில் புண்ணியத்தை கொடுக்கும். அந்த வகையில் இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி நாளில் உங்களால் முடிந்த அன்னதானத்தை செய்யுங்க. பெரிய அளவில் செய்ய முடியவில்லை என்றாலும் ஒரு வாழை இலையில் கொஞ்சம் பச்சரிசி வெல்லம் கலந்து ஒரு மரத்திற்கு அடியில் வைத்து விட்டு வாங்க. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய துன்பத்திற்கு கூட எளிமையாக ஒரு தீர்வு கிடைக்கும். அப்புறம் 5வது வழிபாடு, பௌர்ணமி திதி என்றாலே சத்யநாராயண பூஜை செய்வது சிறப்பு. தீராத கடன் சுமையில் சிக்கி இருக்கிறவங்க உங்களுடைய வீட்டிலே நீங்கள் இன்றைக்கி சத்யநாராயண பூஜை செய்து கொள்ளலாம். இல்லை வசதி இல்லை என்பவர்கள் வீட்டு பக்கத்தில் பெருமாள் கோவில் நடக்கக்கூடிய சத்யநாராயண பூஜையில் கலந்து கொள்ளலாம்.
அதே போல் ஜாதகத்தில் பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறவங்க இன்றைக்கான பௌர்ணமி நாளில் சந்திர பகவானை சித்திரகுப்தனை வணங்குவது அதிசிறந்த பலனை கொடுக்கும். எல்லாத்துக்கும் மேலே பௌர்ணமி நாளே ஈசனும் அம்பாளும் தான். ஆகவே இன்றைக்கான நாளில் ஈசனையும் அம்பாளையும் வழிபாடு செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும். இப்போ நான் சொன்ன அத்தனை விஷயங்களும் ஒருவரால் இன்றைக்கி செய்ய முடியாது. உங்களுடைய ராசிக்கு வாழ்க்கைக்கு எது தேவை, உங்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய கஷ்டம் என்ன, அதை நிறைவேற்றிக்கொள்ள நான் சொன்ன விஷயங்களை உங்களால் முடிந்ததை இன்றைக்கி கடைபிடித்தாலே நன்மை நடக்கும். அதனால் இதில் எந்த பரிகாரம் வேணுமோ அந்த பரிகாரத்தை செய்து மகர ராசிக்காரங்க பயன்பெறுங்க. இப்போ உங்களுக்கான பலன்களை பார்க்கலாம் வாங்க. உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப பலன்கள் சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மகர ராசி உத்திராடத்தில் பிறந்த 2-3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு என்ன நடக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். நினைத்ததை சாதிப்பதற்கு தொடர்ந்து போராடி வரக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய சித்திர பௌர்ணமி யோகமாக இருக்கும். ஆத்மகாரகன் உங்கள் ராசிக்கு அஷ்டாமதிபதி சூரியன் சுகஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிப்பதால் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பலு அதிகரிக்கும். அனைத்திலும் போராட்டமான நிலை இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு சுகம் மற்றும் லாபஸ்தானங்களுக்கு அதிபதியான செவ்வாய் மே 10 வரை சகாயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் முயற்சிகள் வெற்றியாகும். இழுபறியாக இருந்த வேலைகளை முடிக்க முடியும். தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். லாபம் அதிகரிக்கும். தயங்கி ஒவ்வொரு வேலையில் ஈடுபட்டு பின்னடைவை சந்தித்து வந்த நிலை மாறும். பொருளாதார நிலை உயரும். அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்கள் பலம் கூடும். நீண்ட நாள் கனவுகள் இப்போது நனவாகும். சொந்த வீடு வியாபாரம் செய்வதற்கு சொந்த இடம் என்று உங்கள் நிலை உயரும். பணியாளர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும். நம்பிக்கையோடு செயல்பட்டிங்கன்னா நினைத்தது சாதிக்க முடியும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்தில் கேது, சஸ்திரு, ரேகஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதால் மறைமுக எதிர்ப்புகளும் தொல்லைகளும் இருக்கும். உடல்நிலையில் அவ்வப்போது ஏதாவது பிரச்சனைகள் தலை காட்டும் என்பதால் அனைத்திலும் நிதானமாக இருப்பது நல்லது. விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆதாயம் கூடும். மாணவர்களுக்கு உயர்கல்வி கனவு நனவாகும். இது உங்கள் நட்சத்திரத்துக்கு தான் இதுதான் பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு திருவோணமில் பிறந்த மகர ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. உயர்வை நோக்கி நடை போட்டு வரக்கூடிய உங்களுக்கு இந்த பிறக்கக்கூடிய சித்திர பௌர்ணமி நன்மையாக இருக்க போது. சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராசிநாதன் சனி பகவானால் போராட்டங்கள் யாவும் முடிவிற்கு வரக்கூடிய நேரம். தொடர்ந்து ஒவ்வொன்றிலும் தடைகளை சந்தித்து வந்தவர்கள் இனி அதை சாதித்து காட்டுவீங்க. அதோடு ராஜநடை போடுவீங்க. கடந்த கால அனுபவங்கள் எல்லாம் படிப்பினையாக கொண்டு முன்னேற்றத்தில் கவனம் செலுத்தினீங்கன்னா முன்னேற முடியும். வாழ்க்கையில் எதுவெல்லாம் உங்கள் கனவோ அதெல்லாம் உங்களுக்கு நனவாகும். லட்சியமாகவோ இருந்ததோ அவையெல்லாம் இனி நனவாக உங்களுக்கு ஆரம்பிக்கும். உங்களை அலட்சியமாக பார்த்தவர்களோ ஏளனம் செய்தவர்களோ கடுமையாக விமர்சித்தவர்களோ ஆச்சரியப்படக்கூடிய வகையில் உங்கள் நிலையானது இப்போ உயரப்போகுது. மனதில் இருந்த குழப்பங்கள்லாம் விலக போகுது. குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். தேவையான ஆர்டர் கிடைக்காம பணியாளர்கள் இல்லாமல் மூடப்பட்ட தொழிற்கூடங்கள் மீண்டும் இயங்க ஆரம்பிக்கும். பொது வாழ்க்கையிலையும் சரி அரசியல்லையும் சரி ஈடுபட்டவங்களுக்கு செல்வாக்கு உயரும். மே 23 முதல் உங்கள் பாக்கியாதிபதி புதன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் உங்கள் அறிவாற்றல் வெளிப்படும். ஸோ திட்டமிட்டு செயல்பட தொடங்கணும். வாழ்க்கை துணையின் ஆதரவால் உங்கள் நம்பிக்கை அதிகரிக்கும். சிலருக்கு தேர்தலில் போட்டியிடவும் வாய்ப்பு கிடைக்கும். சூழ்ச்சியால் வெல்வது போல் உங்கள் செயல்பாடுகள் இருக்கணும். புதிய சொத்து வாகனம் என்ற கனவு நனவாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகள் ஆதரவு கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் இருந்த தடை விலகும். உயர்கல்விக்காக எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். உங்கள் நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு அவிட்ட 1-2 பாதங்களில் பிறந்த மகர ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. முயற்சியில் தடையை சந்தித்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த சித்திரை பிறக்கக்கூடிய பௌர்ணமி முன்னேற்றமாக இருக்க போது. மே 10 வரை உங்கள் ராசிக்கு லாபதிபதியான செவ்வாய் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தைரியமும் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். எந்த ஒரு வேலையிலையும் துணிச்சலாக ஈடுபட்டிங்கன்னா அதில் வெற்றி அடைகிறது ஈஸியாக முடியும். இதுவரை இழுபறியாக இருந்த வேலைகள் எல்லாம் முடிவிற்கு வரும். எதிர்பார்த்த பணம் கிடைக்கும். குடும்பத்தில் கூட சந்தோஷமான நிலை இருக்கும். அப்புறம் மே 20 முதல் உங்கள் ஜீவனாதிபதி சுக்கிரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றியாகும். வரவேண்டிய பணம் வரும். பொன்பொருள் ஆடை ஆபரணம் என்ற கனவு நனவாகும். சிலருக்கு புதிய சொத்து சேரும். சிலர் புதிய வீட்டில் பால் காய்ச்சுவீங்க. சகாயஸ்தானாதிபதி குரு சஸ்திரஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வைகள் ஜீவன விரைய
குடும்பஸ்தானங்களுக்கு கிடைப்பதால் தொழிலில் முன்னேற்றம் அடையும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்கும். விரைய செலவுகள் குறையும். வெளியூர் பயணங்கள் வழியே ஆதாயம் ஏற்படும். வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். கலைஞர்களுக்கு நீண்ட நாள் முயற்சி வெற்றியாகும். அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு உயரும். சுய தொழில் செய்து வருபவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். பெண்களுக்கு மனதில் இருந்த குழப்பம் விலகும். வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும். உழைப்பின் காரணமாகவும் பொறுப்பு அதிகரிப்பதாலும் உடலில் சிறு சிறு பாதிப்புகள் வந்து போகும். அதனால் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது நன்மையாகும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் வேண்டும். இது உங்களுக்கான பலன். ஸோ மகர ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலனை பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க.